மூளையில் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி 2 கை 1 கால் வராமல் 1.5 வருஷமா படுத்துட்டாரு. இப்போ நான் கேள்விப்பட்டு இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ நார்மலாக இருக்காரு. கையெல்லாம் அசைகிறாரு. ஒரு 50% ரிகவரி ஆகிட்டாரு. இன்னும் ஒரு 50% இருக்குது. இன்னும் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இவர் கண்டிப்பாக ரெடி ஆகிடுவார். இப்போ இந்த கை காலை எல்லாமே நடக்க ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏஞ்சி உட்கார்றாரு. படுக்க இருந்தவர் இன்னைக்கு ஏஞ்சி நடக்கிறாரு. ஏன்னா ஸ்ட்ரோக்லேயே வந்து ரத்த கசிவுன்றது ரொம்ப ஒரு ரேரான ஒரு கேஸ். இப்போ நாங்கள் அதுவே வந்து நல்லபடியாக ரிகவரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இவரும் நல்லபடியாக தேறி இருக்காரு. இவருக்கு முகவாதம் ஒரு பக்கம் முகமே இழுத்துன்னு போயிருந்துச்சு, பேச்சு வரல. இன்னைக்கு எல்லாமே வருது, பேசுறாரு. முகமும் பாருங்க இப்போ நார்மலாக இருக்கு. அதுக்கு முன்ன முகம் ஒரு சைடாக இருந்துச்சு. அதையும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியாக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. வேலூர் மாவட்டம் எங்கே இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் நல்லபடியாக வர்ம வைத்தியத்தில் குணமாக்குறோம். எங்ககிட்ட மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, வர்மம் மட்டுமே. நன்றி. நேரம் அந்த காலையாக மடங்குற தள்ளிட்டு ஓகே. அப்படியே அந்த சைடில் வந்துங்க. ஒரு காலத்து தேவை ரோடு. ஓகே ஓகே கொடுங்க. கை கொடு இப்படி. ஓகே ஓகே நான் தூக்குங்க. ஏந்துருங்க. நான் மடக்கு. எந்திரு. அதுக்கு பின்னாடி வை. ஓகே கை நான் எங்கே ட்ரீட்மெண்ட் போதும் அங்கே வைமா. ஓகே இருக்கா? கால் எந்த பக்கம் உள்பக்கமாக திருப்பி இங்கே காமிக்கலாம். எங்கே ட்ரீட்மெண்ட் நாங்கள் காமி. ஓகே அது இருக்கா? இங்கே அது இருக்கா? உங்களுக்கு கரெக்டாக சைடாவே அடவை. காத்துங்க. இவருக்கு அதிகமாக கோவம் வரும். கோவம் வந்ததுனால மண்டையில் அடிச்சு மண்டை இதுவாயிடுச்சு. எழுந்து நடக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு சுத்தமாக எழுந்து நடக்கவே இல்லை. எவ்வளோ நாளாக சுத்தமாக எழுந்து நடக்காத இருந்தார்? 1 வருஷம். 1 வருஷமா நடக்க மாட்டார், படுக்கவே இருந்தார். சரி, அவருக்கு மூளையில் என்ன ஆச்சு? ஓ ஓகே ஓகே. ரத்த கசிவு மூளையில், அதனால ரத்த கசிவு. ஓகே. அதனால அவர் பக்கவாதம் வந்துச்சுங்களா? சரி. ஜாக்கி மாஸ்டர் நீங்க தான் வந்தீங்க. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம பண்ண அவர் எழுந்து நடக்க எனக்கும் ஒரு நம்பிக்கை. சரி சரி. அப்புறம் இப்ப எழுந்து அவரே உட்கார்றாரு, சாப்பிடுறாரு. அவரே சாப்பிடுறாரா? சந்தோஷம். ஓரளவுக்கு எழுந்து நடக்கிறாரு. இப்ப அவருடைய வேலை அவரே பண்றாரு. இப்ப படுத்து படிக்க இல்ல, ஓரளவுக்கு ஏஞ்சிடறாரு, உட்கார்றாருங்களா? வாக்கிங் போறாருங்களா? காலைல சாயங்காலம் போறாரு. சரிங்கம்மா. இன்னும் ஒரு 2 ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆமா ஆமா, இன்னும் 2 ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பா அவர் நல்லா ஆயிடுவாரு. ஏன்னா இப்போ வந்து நல்லா ரிகவரி தெரியுது பாருங்க. அவர் கையெல்லாம் இப்போ நல்லா தூக்குறாரு. அந்த முகத்துல முகவாதம் இருந்துச்சு, பேச்சு வராம இருந்துச்சு, முகமும் ஒரு சைடா இருந்துச்சு. இப்ப பாருங்க, இப்போ முகம் இப்போ எல்லாருமே சொல்றாங்களா? ஓகே ஓகேம்மா. இனிமே அவரு நல்லா ஆயிடுவாரு. ஓகேங்களா? நன்றி. வேலூர் மாவட்டம். சவுந்தரராஜ் வேலூர் மாவட்டம். மேஸ்திரி வேலை, சாதாரண மேஸ்திரி வேலை செய்வாங்க.
எல்லாம் இருந்தால் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி மண்டையில் ரத்தம் அதிகமாகி ரத்தம் இடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றினாங்க. ஆனால் கை காலை சுத்தமாக செயலிழந்த கூட இனிமேல் செயலிழந்த போயிடுச்சு. எத்தனை வருஷமா இருந்துச்சு? எத்தனை மாதம் ஆகுது? 1 வருஷமாக இப்படிதான் இருந்தது. சரி. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குணமாகி நல்லபடியாக குணமாகுது. எப்படி குணமாச்சு? யார் ட்ரீட்மெண்ட் பண்ணது? வரும வைத்தியம் குணப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தி இப்போ ஓரளவுக்கு முன்னத்தை விட இப்போ எனக்கு ஒரு பலம் கிடைக்குது. ஓகே. நான் எதனா மருந்து மாத்திரை எதனா கொடுத்தேனா? மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. இப்போ வருமத்தை தொட்டு பண்ணதால உங்களுக்கு கை கால் எல்லாம் நல்ல ஆக்ஷன் இருக்கு. சரி. செயல்படாத படுத்துன்னு இருந்தால் இந்த அளவுக்கு வர்றதே பெரிய விஷயம். நான் ஆமாம், படுத்த படிக்கா இருந்தீங்க.